தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா தனியாக நின்று பாருங்க தமிழ்நாடு. நீங்க தானே மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கீங்க சொல்றீங்க. இந்த ஆட்சியாளர்கள் கேடு கெட்டவர்கள் கோலம் மாவில் சாலை போடுகிறார். அம்மையாருடைய ஆட்சி காலம் என்பது அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற வகையில் அவர் செய்த நலத்திட்டங்கள் என்பது நாடறிந்த விஷயம். முதல்ல தாலிக்கு தங்கம், பெண்மையின் வேதத்தை உருவாக்கிய பெருந்தகையாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சொல்ல முடியாத துயரத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் ஒரு கார்த்திகை தீபத்தை போல அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட போது எண்ணற்ற பெண் பிள்ளைகள் திருமணம் செய்தார்கள். அரசு பொது இடங்களில் தனியொரு அறைகளை உருவாக்கி தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறையை, பெண்மையின் வேதத்தை உருவாக்கிய பெருந்தகையாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சரியாக இருந்ததால் 10 ஆண்டு. நீங்க எப்ப 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக இந்த மண்ணை 10 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு உண்டா? Nimati Property Management. Contact 7667000800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரமன் அவர்கள். வணக்கம். ஜெயலலிதா அவர்கள் நம்ம விட்டு மறந்தாலும் பல திட்டங்கள் மக்கள் மத்தியில இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் அது திட்டங்கள் மக்கள் எதிர்பார்த்துதான் இருக்கிறாங்க. அவர்களுடைய திட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த திட்டம்? மானம் காத்த தமிழர் மறவர்களின் கூட்டம். அடிமையாய் மண்டியிட்டு கிடக்கிற போது வாராது வந்த மாமணி போல் வந்த பெருந்தகையாளன், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றி ஒரு புதியதொரு எழுச்சி பயணத்தை ஈழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தியவர் அந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர். அவருடைய மறைவு ஒரு சிறிய வயதில் நினைவுக்கு வருகிறது. என் தாய் புல்லறுக்க போகிற போது தூக்கி விடுவதற்கு சென்ற சிறியவனாய் நான் அந்த எம்ஜிஆருடைய மறைவை என் இல்லத்திற்கு வருகிற போது வீதிகளில் புகைப்படத்தை மாட்டி ஒப்பாரி வைத்து பெண்கள் அழுகிற அவலக்குரலை நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் எம்ஜிஆர் என்கிற ஒரு மாமனிதன் மக்களுக்காக வாழ்ந்தவன் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறான் என்கிற அந்த உள்ளுணர்வோடு தான் பிறகுதான் எம்ஜிஆர் அவர்களை நான் தேட ஆரம்பித்தேன். அறிவாற்றல் மிகுந்த பெருந்தகையாளர்களை உருவாக்கிய அற்புதல் பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் என்று நான் படித்தேன். அவர் மறைவிற்கு சொல்ல முடியாத துயரங்கள் என்னையும் ஆட்கொண்டது சிறு வயதில். உன்னிப்பாக அரசியலை உற்று நோக்கினேன். இரட்டை புறாவும் சேவலும் எதிரெதிர் திசையில் நிற்கிறது என்பதை அறிந்தேன். எங்க ஊரு திருமையந்தோதி. இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற ரகுபதி சேவலும், இரட்டைப்புறாவில் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற அதிமுகவின் பொறுப்பாளர் கு வைரமுத்து. அவர் இப்ப PK வைரமுத்துன்னு மாத்திட்டாரு. அவரும் களத்தில் நின்றார்கள். நான் 2 கட்சிக்கும் கொடி தூக்குனேன். சின்ன வயசு தானே, 2 ஆட்டோவிலையும் ஏறி ஓடுவேன். ஆனால் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி 91 அமைக்கப்பட்டதற்கு பிறகு 96 வரை நான் கிட்டத்தட்ட பள்ளி பருவத்து மாணவன். மிகப்பெரிய சம்பவங்கள் அந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஆழமாய் என் மனதில் ஊன்றினாலும் 96க்கு பிறகு அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டது மக்களால். அதற்கு பிறகு நாட்டை நாசகரமாக்கிய கும்பல் தலைவர் ஒருவர் தமிழ்நாட்டை ஆள துடித்து கொண்டும் இருந்தார். ஆனால் 2001 ஒரு புதிய பரிணாமத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. 91 இரட்டை இலையை பயன்படுத்தி எம்ஜிஆரின் கனவுகளை நிறைவேற்றுவார் என்றுதான்
இந்த மக்கள் காத்திருந்தார்கள், நிறைவேற்றினார்களா என்பது வரலாற்றில் இருக்கிறது. ஆனால் 2001 அம்மையாருடைய ஆட்சி காலம் என்பது அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற வகையில் அவர் செய்த நலத்திட்டங்கள் என்பது நாடறிந்த விஷயம். முதல்ல தாலிக்கு தங்கம். ஆண்டாண்டு காலமாய் அடிமையை வாழ்ந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் கூட அரைக்கால் பவுனுக்கு வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தால் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களின் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், சொல்ல முடியாத துயரத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் ஒரு கார்த்திகை தீபத்தை போல அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட போது எண்ணற்ற பெண் பிள்ளைகள் திருமணம் செய்தார்கள். சொல்ல முடியாத துயரங்களையும் வேதனைகளையும் இருமாப்புகளையும் காரி உமுழ்தலையும் கண்டு கொண்டிருந்த சேரியின் பெண் பிள்ளைகள் திருமணத்திற்கு தயாரான வரலாறு மறக்கவே முடியாது. அரைக்கால் பவுனுக்காக ஆயிலேயே அடிமையாக்கி வைத்திருந்த ஒரு சமூகத்து பிள்ளைகள் புரட்சி தலைவி அவர்களுடைய இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு திருமணமான சூழல் உருவானது தமிழ்நாட்டில். அதை விட பெரிய திட்டம் என்னவென்றால், பொது இடங்களில் பெண்கள் தன் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற போது மார்பகங்களை காட்டுகிற சூழல் ஏற்பட்டது. ஒரு தாயில்லத்தோடு அதை பார்த்தார்கள். அரசு பொது இடங்களில் தனியொரு அறைகளை உருவாக்கி தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறையை உருவாக்கி பெண்மையின் பேதத்தை உருவாக்கிய பெருந்தகையாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். குழந்தையை குடிக்கிற மார்பு சுரப்பிகளை கூட பார்த்தவர்களின் பார்வையில் மோசம் தென்பட்டது. அதை உடைத்தெறிந்த பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான்லாம் 8 கிலோமீட்டர் கால்நடையாகவே நடந்து போய் பள்ளிகளில் படித்தோம். காலையில் சோறு இருக்காது வீட்டில், பள்ளிக்கூடத்து சோறு தானே. வாரம் ஒரு முறை முட்டை கொடுப்பதை அறிவித்தார்கள். சாப்பிடுவதை விட முட்டை வாங்குவது பெரிது மேலானது என்று எண்ணிய மாணவன் நானும் ஒருவன். சாப்பாட்டை வாங்க அடித்து கொண்டு வரிசையில் நிற்பதை விட முட்டை வாங்க அடித்து கொண்டு நின்றதுதான் அதிகம். அப்படி ஒரு திட்டத்தை மேலும் உருவாக்கி தந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஊட்டச்சத்து என்கிற முறையில் வருகிற போது பால்வாடி குழந்தைகளுக்கும் பயன்பட வேண்டும் என்கிற வகையில் பச்சை பயிர்களை வறுத்து அரைத்து ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்த பெருந்தகையார். அதில் முட்டையும் கலந்தார் என்பதுதான் பெருமிதத்திற்கு. அதைவிட முக்கியமானது, நான் 8 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்தேன் என்று சொன்னேன். பிற்காலத்தில் நானே ஏங்கி தவித்தேன். நான் பள்ளி பருவத்து நாட்களில் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி அமைந்திருக்க கூடாதா? ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்திருக்கிறோமே என்பதை உணர்ந்த ஜெயலலிதா அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மிதிவண்டி திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு பேருதவியாக இருந்ததை இன்றும் என்னால் மறக்க முடியாது. பக்கத்து வீட்டில் பையன் மிதிவண்டி புதுசா வாங்கியிருப்பான், நம்மளுக்கு வாங்க காசு இருக்காது. எங்க அப்பா ஒரு மிதிவண்டியை வாங்கி கொடுத்தாரு. அது உள்ள அந்த உதையிற இடத்துல உள்ள பால் ரசில் வண்டியே ஒழுங்கா ஓடாது. அதற்கு பிறகு எங்க அப்பாவே அந்த வண்டிக்கு தூக்குத்தண்டனை கொடுத்தாரு, கட்டி தொங்க விட்டுட்டாரு கோடியில. கொஞ்சம் வசதி படைத்த குழந்தைகள் மிதிவண்டியில் போகிற போது நாம் பை மூட்டையை தோளில் சுமந்து கொண்டு வெளியில ஒரு வட்ட வடிவத்துல ரவுண்டா தெரியும். என்னுடைய நண்பர்கள் பின்னாடி வந்து அடிச்சுட்டு வருவான். என்னடா நான் குச்சி எடுத்து தட்டில் அடிச்சுட்டு வருவான் பள்ளிக்கூடம் போகும்போது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆட்சியை கட்டமைத்ததற்கு பிறகு தட்டும் பள்ளிக்கூடத்தை வழங்கப்பட்டது. சுமை இல்லை அது. அப்படி ஒரு தருணத்தை உருவாக்கிய தாய் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். மடிகணினி திட்டம்
10வது மேல நீ போகிற போது நீ காலச்சூழலுக்கு ஏற்ப கல்வியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இந்த பள்ளி குழந்தைகளை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு அந்த இலவச மடிகணினி திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். நான் மடிகணினியே பார்த்ததில்லை. ஆனால் அம்மையார் ஆட்சி காலத்தில் நான் படித்ததும் இல்லை. அப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் எதிர்கால வாழ்வை தலைத்தோங்க செய்ய வேண்டும் என்ற ஒரு தாயுள்ளத்தோடு இது போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அம்மையார் ஆட்சியாளர் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 சரல போட்டு சாலை போடுவாங்க, தெரியுமா? எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, சாலையில பார்த்து வாப்பா மத்திய பள்ளிக்கூடம் விட்டுட்டா தார் பொங்கி அங்கங்கே இருக்கும், காலை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டாம ரோட்டு ஓரத்திலேயே வந்துடும் சொல்லுவாங்க. அன்னைக்கு சாலைகள்ல தார்கள் அதிகமாக கலந்து 1.5 சல்லி போட்டு அந்த சாலை இருக்கும். எத்தனை மழை வந்தாலும் சரி, எத்தனை புயல்கள் வந்தாலும் அந்த சாலைகள் பழுதடையாமல் 5 ஆண்டுகள் உருப்படியா இருக்கும். உலகத்திலேயே கோலமாவுல சாலை போடுற திட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்சியாளர்கள் கேடு கெட்டவர்கள் கோலமாவில் சாலை போடுகிறார்கள். ஏதோ பார்ப்பதற்கு அழகாக இருப்பதை போல தெரிகிறது. 10 நாளில் அது பல்லிழித்து கிடக்கிறது என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லை. ஒரு சாலை உருப்படியா இருக்கா? என்ன காரணம்? 1.5 சரல ஒரு ரேட்டு தெரியுமில்ல உங்களுக்கு, அது 40 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த தூள் சரல் அரைக்கிறான் பாருங்க, அது 120 ரூபாயா இருக்கும். 40 ரூபா சரல வாங்கி ஏன் சாலை போடலைவன்? கொள்ளையடிக்க முடியாது. 1.5 சரல வாங்கினா கொள்ளையடிச்சலாம்ல. இப்படி ஒரு திட்டத்தை உலகத்திலேயே கொண்டு வராத திட்டம் இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதான் கோலமாவு சாலை திட்டம். புரியுதுங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திட்டங்களை தெளிவாக்குவதில், திட்டங்களை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுநராக விவசாயிகளுக்கு செய்த நன்மைகள். அறுவடை காலங்களில் மழைகள் பெய்கிறது என்றால் அந்த காலத்திலேயே 1991-96 காலத்திலேயே ஏக்கருக்கு 28,000 கொடுத்தாங்க. இன்னைக்கு 40 ரூபா கொடுக்கறது நக்கிக்கிட்டு கிடக்குன்ற அரசு. 4,000 கோடி எங்கடா போச்சுன்னா நேப்பியர் பாலத்துக்கு கீழே அடப்பட்டு கிடக்கு. 40,000 கோடியும் போய் தேடி எடுத்துக்கோங்க. தாலி தங்கம் திட்டத்தை சொன்னீங்க, ஆனா திமுக ஆட்சி வந்து கூட அந்த திட்டத்தையே உள்ளமாக்கிட்டாங்க. இப்போ தங்கம் விலை எங்க இருக்குன்னு மிடில் கிளாஸ்க்கே சவால் இடத்துல தான் தங்கம் விலை இருக்கு. ஒண்ணு சொல்லவா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வருகிற போது 1 கிராம் 2,500 ரூபா தெரியுங்களா உங்களுக்கு? 2 கிராம்ல கொடுத்தாங்க. ஒரிஜினல் தங்கம் 5,000. ஆனால் அதே தாலிக்கு தங்கம் திட்டத்துல அந்த 2 கிராம் கொடுத்த அந்த தாலி தங்கம் இன்றைக்கு எவ்வளவு தெரியுமா? நம்ம பெண்கள் வறுமையில இருக்கிற போது அடகு வைக்கிறாங்க. இன்னைக்கு 2 கிராம் தங்கத்தினுடைய விலை என்ன? 25,000 ரூபாய். 2,500 ரூபாய் எங்க இருக்கு? 25,000 ரூபாய் எங்க இருக்கு? இன்னைக்கும் அன்றாடங்காட்சி மக்கள் என்ன நினைக்கிறான்னா, ஒரு தங்க தலைவி நம்மளுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, சோத்துக்கு வழி இல்லாத போது 25,000த்துக்கு கொண்டே அடகு வைக்க முடிகிறது என்றால் இதுதான் ஏழைகளுடைய நிலைமை. இந்த ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள், இவர்கள் தாலியை பறித்தார்கள். அவர்கள் வாழ்வதற்காக தாலியை கொடுத்தார்கள், இவர்கள் தாலியை பறிப்பதற்காக சாராயத்தை விற்கிறார்கள். எப்படி இருக்கு? இந்த தேசத்தை குடிகார நாடாக்கி குடிகளின் பெருமையையே அளித்தவர்கள் இந்த ராசகர சக்தி. தொலைநோக்கு திட்டங்கள் வேண்டும். இவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற திட்டம். 2 கிராம் தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது கலப்பு இருந்ததா? செம்ப கொஞ்சம் கூட வச்சுட்டாங்களா? இல்லையே. உண்மையாகவே தாலியாக கொடுத்தார்கள், தங்கத்தை கொடுத்தார்கள். இவங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு கதை. என்ன நடந்திருக்கு இல்லைங்க? போலி குடிசெல்லாம் உருவாக்கி பரிசு பொருளா கொடுத்தாங்களா, அந்த கதை தான். தங்க மாதிரி மின்னும் உள்ள தங்கம் இருக்காது, அப்படி ஒரு தாலியை கொடுத்துருப்பாங்க அவங்க. ஏன்னா உள்ள இருந்தாலும் சுரண்டி கொடுத்துருப்பாங்க. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு பெரிய சக்தி இல்லையே திமுக.
அவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தியா? தூசியனை தட்டி விட்டார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்குற போது திராவிட முன்னேற்ற கழகம் மலை போல் இருக்கிறது என்றெல்லாம் பிதற்றினார்கள் அந்த கட்சிக்காரர்களே. அவரையே இடது கையால தொடச்சி விட்டு போடா, 13 ஆண்டுகள் வனவாசகம் போக வைத்தவர். ஏன்? என் நண்பன் அமெரிக்காவில் இருக்கிறார், வரும்பொழுது அவனிடத்திலே ஆட்சியை கொடுத்து விடுகிறேன், இந்த ஆட்சியை என்னிடம் தாருங்கள் என்று இரவல் கேட்டவர்கள் அவர்கள். எம்ஜிஆரை ஒரு நாள் வெல்ல முடியாத திமுக கும்பல் அடுத்து ஜெயலலிதாவையும் வெல்ல பார்த்தார்கள். அவங்களும் இடது கையால் அப்படி தட்டி விட்டுட்டு ஆட்சியை நடத்தினார்கள். எப்போல்லாம் அதிமுக சிறு பிள்ளைகள் செய்து மக்களின் மனமாற்றத்தை தமிழகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதோ அப்போல்லாம் திமுக அதிமுக போட்ட பிச்சையில ஆட்சிக்கு வந்துடும். எம்ஜிஆர் சரியாக இருந்ததால் 13 ஆண்டுகள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சரியாக இருந்ததால் 10 ஆண்டு. நீங்க எப்ப 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக இந்த மண்ணை 10 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு உண்டா திராவிட முன்னேற்ற கழகம்? ஆகையால் தான் நான் சொல்றேன், அதெல்லாம் சும்மா சாதாரண தொடச்சு விட்டு போனவங்க. அது திமுக என்கிற பெரிய சக்தின்னு நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாங்க. இப்பவும் பெரிய கட்சி, கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னு அந்த ஆட்சியை நடத்த சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இடத்துல நீங்க வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை நான் தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா தனியாக நின்று பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க தானே மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறீங்க சொல்றீங்க. மகளிருக்கு 1000 ரூபாய், மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம். நில்லுங்க தனியா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டத்திற்கு இலவச பேருந்தில் வருகிற மகளிர் தான் அதிகம். அது என்ன காரணம்? மகளிர் அதிக அளவுல சப்போர்ட் பண்ற ஒரு கட்சினா அது அதிமுக. என்ன காரணம்? அம்மையார் ஜெயலலிதா போட்ட விதை. அதற்கு முன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் இறக்கவில்லையே என்றும் பார்க்க முடியவில்லையே என்றும் இயங்குகிற பெண்கள் அதிகம். எத்தனை பெண்கள்கிட்ட போய் எம்ஜிஆர் எப்படி இருக்கிறாங்க, ஐயா சென்னையில நல்லா இருக்கிறார் நான் சொல்லக்கூடிய பெண்கள் அதிகம். எம்ஜிஆர் சாகலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள் அந்த 2 பேரும் தலைவர்கள். ஆகையால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களில் அதிகமாக பெண்கள் கூடுவதற்கு காரணம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் போட்ட விதைகள் வீரியமாய் முளைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லணும், இந்த பாடத்திட்டங்கள்ல இருந்த குளறுபடிகளை நீக்கி சமத்துவ சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்கள். காவல்துறையை சீர்படுத்தினார். இன்றைக்கு கேடுகட்ட ஆட்சியில் என்ன நடக்கிறது? ஏன்டா இப்ப வாக்களித்தம்னு ஒவ்வொருத்தரும் திட்டிக்கிட்டு இருக்கான் ரோட்ல. ஒரு பெண் கேட்கிறா, உன்னை 6 ரூபா எங்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்க சொன்னது, 6 ரூபா கொடுத்து போக எங்களுக்கு வக்கலையான்னு கேட்கிறான். யோசித்து பாருங்க. டிக்கெட் ஊழல் தெரியுமா உங்களுக்கு? இலவச மகளிர் திட்டம் தானே. ஆம்பளை என்ன பொம்பளை வேஷம் போட்டுட்டா பஸ்ல ஏறிடுவான். டிக்கெட் இருக்கு. உடன்பிறப்பை, உளுந்தம்பருப்பை, கருவாட்டு குழம்பை, கத்திரிக்காயை பார்த்தாயா, அன்றைய தேதியில் நான் இதை செய்தேன் அப்படின்னு கட்டுரை எழுதுறதுக்காகவே இது. இந்த பேப்பருக்கு இருக்குதுல்ல, அதுல ஊழலுங்க. கண்டக்டர் உட்கார்ந்துக்கிடுவாரு, ஒரு பாப்பாரு 10 பொம்பளை இருக்கும், ஓகே 10 டிக்கெட் ஏறுனது 7 பொம்பளையா இருக்கும். கடைசியா நிற்கிற பொம்பளை 3 டிக்கெட்டை வச்சுட்டு பேக்கா முடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுங்க இறங்கிடும் 3 டிக்கெட்டை போட்டு. இவங்க கணக்கு என்ன தெரியுமா? 3,56,78,163 பேர் பயணம் செய்தனர் என்பதை விளம்பரப்படுத்துறதுக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக கண்டக்டரா இருந்தா கூடுதல் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்து விட்டுருவான். அதிமுக கண்டக்டர்னு வச்சுங்க பார்ப்பான், பார்த்து கிழிச்சு கொடுப்பான். ஏன்? அதிமுகவுடைய நடத்துனர்களுக்கு குறையணும். இதுல பெரிய பெண்கள் பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. பெண்கள் ஏற்றத்தே கிடையாது. அது எப்படி ஏத்துறாங்கன்னு நான் சொல்லவா? 15 அடி தள்ளி போய் நிற்கும், அப்பதானே ஓடி வந்து ஏற முடியாது. இந்த கேவலமான நிலை இருக்குல்ல. 1000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லல. 17ஆம் தேதி கொடுக்குறீங்க, 17ஆம் தேதி சாயங்காலம் அன்னைக்கு தான் அதிகமாக குடிக்கிறாங்க. நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் அதிகமாக குடிக்கக்கூடிய நாள் எது? வீக்கெண்ட்.
வீக்கெண்ட் இல்லை, 17ஆம் தேதி தான் அதிகமாக குடிப்பான். அன்னைக்கு தானே பணம் ஏறுது. 1000 ரூபாய் பணம் ஏறுது இல்ல, 17ஆம் தேதி குடிக்கிறவன் தான் அதிகமான பேர். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை. இந்த கனிம வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அம்மையார் ஜெயலலிதாவிடம் விசுவாசியாக நடித்தார். நடப்பது போல நடித்து சேச்சிய கல்லூரி என்று ஒரு பெயரை வைத்து ஒரு கல்லூரியை நிறுவினார் புதுக்கோட்டையில, திருமயம் தொகுதி சிவபுரம்ங்கிற இடத்துல. தெரியும் தானே உங்களுக்கு? திருமயத்திற்கு பக்கத்துல லெனா விளக்கு கிட்ட சகுபரலி என்கிற ஒரு பண்பட்ட மனிதர் கல்குவாரி முதலாளிகளால் கொடூரமாக கொல்லப்பட்ட மாமனிதர். அவர் இறந்தோடனே அவருக்கு அங்கே கனிம வளத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? எந்த கனிம வள கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்ட சகுபரலி உயிர் பறிக்கப்பட்டதோ அதே மண்ணில் ரகுபதிக்கு கனிம வளத்துறை அமைச்சர். அவர் சார்ந்திருக்கிற திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் கடையக்குடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட இடத்துல 100 வீடுகள் சமத்துவபுரம் கட்டுறாங்க. 6.5 கோடி ரூபாய் செலவுல. ஒரு வீட்டுக்கு 6,50,000. முழுமையாக செலவழித்தார்களா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை வெள்ளை அறிக்கை தேவைப்படுது. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த வீடு கட்டுகிற இடம் ஈழக்கலின்னு சொல்லுவான். எப்ப வேணாலும் கட்டடங்கள் உட்கார்ந்தோம். இந்த கட்டடங்கள் கட்டுகிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளாறு ஓடுது. அங்கே மண்ணல் இல்லை. அங்கே மண்ணல்னா செலவு மிச்சம் தானே. எம்சாண்டல் மண்ணை வாங்குகிறார்கள் விலை கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிமெண்ட் நேரத்திலே இருக்கும். அதுல சிமெண்ட் கலந்தானா இல்ல வெறும் மண்ணை வச்சு கட்டினானாங்கிறது கேள்வி. கலந்திருப்பான் சிமெண்ட் பேருக்கு, தமிழ்நாடு அரசு சிமெண்ட்ல. இதுல என்ன ஒரு பெரிய திட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னா, சமத்துவபுரம் தானே அது. சேரி மக்களுக்கு தனியா 40 வீடு, மற்ற இதர ஜாதியினருக்கு தனியா. எப்படி இருக்கு சமத்துவபுரம்? ஓகேயா? சரி, சமத்துவ சுடுகாடு எங்கடா? இல்ல. செத்த எங்கடா கொண்டே போதப்பான்? அவன் ஊர்ல அவன் ஜாதிக்கு ஒரு சுடுகாட்டுக்கு அங்கே கொண்டே போத. எப்படி இருக்கு திட்டம்? இதுல இன்னொரு செய்தி தான் முக்கியமானது. அங்க ஒரு வீட்டுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை ஏழைகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் 2 பேர். அரிமளம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இளையராஜா, அவர் மேல்நிலைப்பட்டி என்கிற கிராமத்தை சார்ந்தவர். வடக்கு ஒன்றியத்துக்கு ராமலிங்கம், அவர் ராயவரம் பகுதியை சார்ந்தவர். 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சமூகத்துக்கே வீடு ஒதுக்கும் போது 1.5 லட்சம் ரூபாய் ஏழைகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. கந்து வெட்டிக்கு பணம் வாங்கிய காட்சிகள் இருக்கு. அந்த அம்மா ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க. என்கிட்ட 1.5 லட்சம் கொடுத்தேன், நான் இன்னும் சாவி வரல, எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கே வீடே கட்டி முடிக்கப்படும். திமுகல கருணாநிதி அவர்களுக்கு பிறகு அடுத்த தலைவர் இவர்தான் என்று அடையாள கட்டப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் பிறகு உதயநிதிதான் அப்படின்னு இப்படி அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததும் அடையாளத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா எம்ஜிஆரால் இவர்தான் அடுத்தது என்று அடையாளம் ஜெயலலிதா அவர்கள் காட்டப்படவில்லை. ஜெயலலிதா அவர்களாலும் எடப்பாடி தான் அவர் அடுத்தது அவர்தான் என்று அவர்களையும் அடையாளம் காட்டப்படவில்லை. ஆனால் சுயமாக அவர்களே அங்கு உருவாகி கொண்டிருக்கிறார். எப்படி பார்த்தீங்க? ஏழை விவசாயிகள் நிறைந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு இயக்கத்திற்கு வருகை தந்தவர் தான் எடப்பாடியார். அவர் நான் எப்ப விவசாயம் பார்த்தேன்னு தெரியுமா? அண்மையில மழை பெஞ்சு நெல் குவிண்டாள்கள் முளைத்து கிடந்ததில்ல. இப்ப இருக்கிற முதலமைச்சர்லாம் போய் பார்க்க சொன்னா பார்த்துட்டு முளைச்சிச்சா. துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, இது என்ன நெல்லு மரமா? அப்படித்தான் பேசிப்பாங்க. ஏன்னா நெல்லு பயிர் எது, நெல்லு மரம் எதுன்னு தெரியாத துணை முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஆனால் எடப்பாடியார் என்ன செஞ்சார் தெரியுமா? போனாரு, தள்ளி விட்டாரு, உள்ள விட்டு நெல் அண்ணாரு. ஏன்னு சொன்னாங்க? விவசாயி. எதுக்காக அண்ணாரு? நெல்லுடைய பதச்சூடு எவ்வளவு ஏறி இருக்கிறது, அது எவ்வளவு தூரம் ஏறி இருந்தால் அந்த நெல்லு முளைத்து விடும் என்பதை அறிவார்த்த தன்மையாக அறிவுபூர்வமாக உள்ள கையை விட்டு வெளியில அள்ளி எடுத்து பார்த்தாரு. அதான் விவசாயி.
உங்க பார்ப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஆக இப்ப நான் சொல்றேன், மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுயம்புவாக முளைத்த ஒரு தலைவன். ஒத்துக்கிறீங்களா? ஆனா இவருக்கு பிறகு ஒரு தலைவன் யார் உருவான கேள்விக்குறிதானே. அவனும் விவசாயகத்தான் வருவான். அவனும் கடைக்கொடி தொண்டனாக இருந்து கொண்டு உழைத்து 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 முன்னேற வர துடிக்கிற ஏதோ ஒரு இளைஞன் உள்ளே கிடக்கிறான். எடப்பாடியாருக்கு பிறகு இன்னொரு தலைவன் இந்த மண்ணிலே பிறந்திருப்பான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் அதிமுக. எம்ஜிஆர் நினைத்திருந்தால் அவருடைய வாரிசுகளை கொண்டு வந்திருக்கலாம். ஜெயலலிதா அம்மையார் நினைத்திருந்தால் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சராக்கி காட்டியிருக்கலாம். இப்பொழுது எடப்பாடியாரும் யாரை நினைத்தாலும் கையை காட்டி விடலாம். இது சுயம்புவான ஒரு இயக்கம். இது மக்களுக்கான இயக்கம், மக்களை பின்பற்றுகிற இயக்கம், மக்களுக்கு மரியாதை கொடுக்கிற இயக்கம். அங்க அப்படி இல்லை. அது மன்னராட்சி முறை. ஒரு குடும்பமே, அதாவது இது எப்படி தெரியுமில்ல, இங்க உழைத்தால் பதவிக்கு வரலாம், அங்கே உழைத்தால் ஊதியத்தை கொண்டே கொட்டலாம். இங்க தலைவராகலாம், அங்கே தொண்டனாகவும் மட்டுமே இருக்க முடியும். அந்த குடும்பம் தான் எல்லாத்தையும், ஒட்டுமொத்த கொள்ளையும் கொண்டே அங்கே கொட்டணும். ஆனால் இங்க அப்படி இல்லை. ஒட்டுமொத்த பணத்தையும் ஏழைகளுக்கு இறைக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான் நான் பார்க்கிறேன். ஆக அது மன்னராட்சி முறை, இது மக்களாட்சி முறை. ஆக அந்த மக்களாட்சி முறைதான் இந்த மண்ணிற்கு தேவையை ஒழிய மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். 2026 மக்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கிறார்கள். நடப்பு அரசியல் பல்வேறு கட்டத்தில் இப்ப நம்பிக்கை இருக்கிறது. நன்றி.